தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். ஜெயக்குமார், தற்போது தூத்துக்குடியில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்து வருது? வானிலை மையம் தரப்புல என்ன மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில காலை முதலே தொடர்ந்து மழையானது விட்டு விட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில கடந்த 4 மணி நேரத்துக்கு மேலாக தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் இடி மின்னலுடன் மழை பெய்து வந்தது. தற்போது அது மிக கனமழையாக மாறி பெய்து வருகிறது. இந்த நிலையில மழை காரணமாக மாநகரின் தாழ்வான பகுதிகளில் பழைய மாநகராட்சி பகுதி, ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, தூத்துக்குடி சிவன் கோவில் தெரு பகுதி, பிஎன்டி காலனி, ராஜீவ் நகர், ரஹமத் நகர், பிஎம்எஸ் நகர் போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல அதிகமான தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி நிர்வாகம் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கூறியிருக்கிறாங்க. இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் கூறியிருப்பது என்னவென்றால், திருநெல்வேலியில அதிகமான மழை பெய்து வருவதால் தாமிரபரணி ஆற்றில் அதிக நீர் கொண்டிருக்கிறது. எனவே கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் நீரில் இறங்கவோ, ஆடு மாடுகளை நீரில் இறக்கவோ வேண்டாம் எனவும், கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிக்கையை பேட்டி மூலமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அவசர எண்ணையும் ஒரு எண்ணை அறிவித்திருக்கிறாங்க. 18002030 401 என்ற எண்ணையை அறிவிச்சிருக்காங்க. மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் அறிவிச்சிருக்காங்க. மக்கள் எந்த நேரத்திலும் உடனடியாக மாநகராட்சிக்கோ அல்லது ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள அவசர எண்ணுக்கோ அழைத்து கூறலாம் என கூறப்பட்டிருக்கிறார்கள். தற்போது பெய்து வரக்கூடிய மழையானது சாலைகளில் அதிகமான தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தாழ்வான பகுதிகளிலையும் தற்போது தண்ணீர் தேங்க ஆரம்பித்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நேரத்தில் அதிகமான மழை நீர் தூத்துக்குடிக்குள் தூத்துக்குடியே கடல் போல் காட்சியளித்தது. அதே போல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் அச்சத்தில் இருந்து வருகிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கும் போது, கடந்த முறை தூத்துக்குடியின் பெரிய குளமான கோரம்பள்ளம் குளம் உடைந்துதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. இந்த முறை அந்த குளத்தை நன்றாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆண்டை போல பாதிப்பு ஏற்படாது என மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது தூத்துக்குடியில 32 குளங்கள் 70% நிரம்பி இருக்கிறது. ஓட்டப்பிடாரம் பகுதிகளில் 3-4 குளங்கள் 100% நிரம்பி இருக்கிறது. அதையும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். தற்போது மழை பெய்து வந்தாலும் ஒரு சில காலியான இடங்கள்லையும் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டை போல பாதிப்பு இருக்காது. முழு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்புல கூறப்பட்டு வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.